ஏசப்பா சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பார்த்து சரிபட்டு வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்களை தான் தலைவனாக நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல உங்களை தகுதி இல்லாதவங்க, இவங்க இந்த காரியத்துக்கு ஆப்டாக மாட்டாங்க, இவங்க இந்த காரியத்துக்கு சுத்தப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி உங்களை எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்க மறந்தாலும் அந்த மனுஷங்களை அவர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களை உயர்த்த வேண்டிய இடத்துல உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். உங்களுக்கு அவருடைய கிருபை மட்டும், சொல்லுங்க, கிருபை மட்டும் இருந்தா போதும். தகுதி இல்லாத தடை செய்யப்பட்ட இடத்துலயும் கர்த்தர் உயர்த்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமுதாயத்தால தள்ளப்பட்டவன் தான், ஆனா அவனை தேவன் தள்ளவில்லை. சொல்லுங்க, தகுதியற்றவன் என்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாத்துவார், மாத்துவார், நிச்சயம் மாத்துவார். சில நேரத்துல நம்மள இந்த உலகம் பார்க்கிற கண்ணு வித்தியாசமா இருக்கும், அப்படிதானே இருக்குது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க வாயை திறந்து என்ன சொல்றாங்களோ அது அப்படியே ஆயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நான் டேலண்ட் ஆயிட்டேன், நான் நல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், நமக்குள்ள அவர் இருக்கிறாரு, நாம பேசுறது அவர் கேட்கிறாரு, அதனால நிறைவேற்றிடுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தகுதி இல்லாம தான் இருப்போம், அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆப்டே ஆக மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன எந்த இடத்துல உயர்த்தணுமோ அந்த இடத்துல நான் உயர்த்திடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்கு தான் நம்ம தகுதி இல்லாதவங்க. என்ன பாப்பா, உலகத்துக்கு தான் நம்ம சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் அதை கவனிக்கிறாரு. நம்ம சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாதீங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தகுதியற்றவன் என்கிற ஒரு முத்திரையை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகுதியற்றவன் என்கிற ஒரு முத்திரையை கர்த்தர் உடைச்சு உங்களை தகுதிப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்புனீங்களோ, ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.